இவங்க ரெண்டு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து எம்ஜிஆர் இங்கே கம்பேர் பண்ணுறீங்க. எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே ஒரு அரசியல் ஒரு கட்சியில் இருந்தவர், ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர். அதுக்கப்புறம் 72ல் கட்சி ஆரம்பித்து 77 பொது தேர்தல் நடுவில் ஒரு இடைத்தேர்தலில் மட்டும்தான் என்னார். இவங்க தேர்தல் களத்தை இன்னும் காணலை. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு செல்வாக்குன்றது மாயை அவங்களே நினச்சிக்கிறாங்க அன்ற மாதிரி இவங்களுடைய குற்றச்சாட்டு. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. 70கள் 80கள் போலவே என்ன 2026களும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா வந்து ரொம்ப பழமைவாதம். அது சமூக ஊடகங்கள் வளர்ந்துருச்சுன்றதை புரிஞ்சுக்கல என்ற மாதிரி சொல்றீங்க. சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லை, மனிதர்களே வளர்ச்சி அடைகிறாங்க. ஒவ்வொருத்தர் மூளையும் வளர்ச்சி அடையுது. நீங்கள் உங்களை வந்து மூளையை கழுவிக்கிட்டு இளைஞர்களை நோக்கிய, புதிய உலகத்தை நோக்கிய, வளரும் சமுதாயத்தை நோக்கிய பார்வையை நீங்கள் கொள்ளலைன்னா அது உங்களுடைய குறையா, சமூகத்தின் குறையா இல்லையா? அதனால் அந்த இளைஞர்களுடைய ஆற்றல் அதை எப்படி பார்க்க போகிறோம்? அந்த இளைஞர்கள் நம்மை பற்றி, நாமெல்லாம் முதியவர்கள். நான் அங்கே சொன்னேன், நான் வந்து முதியவர் என்ற தளத்தில் இருந்து உங்களை பார்க்கிறேன் நான் சொன்னேன். 75 வயது எனக்கு சொன்னீங்க, அதையும் சொன்னீங்க. என்கிட்ட வந்து காதில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, உண்மையாவா சொல்கிறீங்கன்னு. ஒரு தம்பி கேட்குறாப்புல. ஆமாம் தம்பி 75 தாண்டிடுச்சுன்னு சொன்னேன். என்ன ஒன்று அவங்க முன் வரிசையிலேயே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சதுனால அதிர்ச்சியாக இருக்கானுன்னு கேட்டேன். வெளிப்படையாக தான் இருக்கோம். நம்ம ஒன்றும் புகழ்வதற்காக நம்ம போகலை, யதார்த்தத்தை படம் பிடித்து காட்டுவதற்காக வந்து போகிறோம். அதை வந்து படம் பிடித்து காட்ட முடிந்தது அந்த குறிப்பிட்ட 10 நிமிடத்துக்குள்ளன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது தான் நீங்கள் இளைஞர்கள் வந்து இந்த எழுச்சி என்பது வந்து இந்த தாவேக்காலம் புதுசாக தோன்றலை. இது பொதுவாக சமூகத்தில் உள்ளதாக இருக்குது. தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல, இது உலக சமூகத்திலே இருக்குது.